அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு வைத்திலிங்கத்தை திருமிகு சசிகலா, அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் திரு வைத்திலிங்கம் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இன்னொரு சந்திப்பு கோவையில் கொடிசியா அரங்கத்தில் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணியுடைய இல்ல திருமண நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. கோவை விமான நிலையத்தில் விஐபி அறையிலையும் இருவரும் தனியே சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த இரண்டு சந்திப்பும் நேற்று நடந்ததில் முக்கியமான சந்திப்புகளாக, அரசியல் சந்திப்புகளாக பார்க்கப்படுது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். வைத்திலிங்கத்தை நலம் விசாரித்த சசிகலா, தினகரன், சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்த இபிஎஸ், அதிமுகவின் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், அதிமுக ஒருங்கிணைப்பும் நடக்க போது, அதிமுக பாஜக கூட்டணியும் உருவாக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த ரெண்டு சந்திப்புகள்ல இருந்து அதை நோக்கி நகருதா? அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி நகருது. ஆனா ஒருங்கிணைப்புக்கான சாத்தியம் அப்படிங்கிறதுல இதுல நான் கொஞ்சம் ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவுக்குள்ள இருந்து ஒரு மனத்தாங்கலான ஒரு குரலை எழுப்பின செங்கோட்டையன் அவர்களையோ, அல்லது வேறு வகையான எதிர்விளைவுகளை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய ராஜேந்திர பாலாஜி, மாப்பா பாண்டியராஜன் போன்றவர்களையோ, ஒரு சசிகலா அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ போய் சந்திச்சிருந்தாங்கன்னா அது ஒரு இணைப்புக்கான மையம், எல்லா அணிகளையும் கடந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கறது நினைச்சுக்கலாம். ஆனா இவங்க எல்லாமே ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்கள் இருக்காங்க. இன்னும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் கூட சேர்ந்து போகல, ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இந்த சந்திப்புக்கே போயிருக்காங்க. முதல்ல அவர்கள் எதிரணியில இருக்கிறவங்களே ஒரு ஒன்றிணைப்பு கூட இதுல இல்ல அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு வெளிப்படையா தெரியுது. இன்னொன்று, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த திருமண நிகழ்வு என்பதே முற்றிலும் ஒரு பாஜக கூட்டணிக்கான ஒரு கால்கோல் விழாவோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த திருமண சம்பவங்களே நடந்துச்சு. இரண்டு கட்டங்களா, ஒரு முதல் நாள்ல பொதுச் செயலாளர் பங்கேற்காம, அதே நேரத்துல அண்ணாவை முன்னிறுத்தி நடக்க வேண்டிய ஒரு திராவிட இயக்க பாரம்பரிய திருமணம், இன்றைக்கு அண்ணாவளியை முன்னிறுத்தி இந்த திருமணம் நடந்த மாதிரிதான் நமக்கான அந்த காட்சி அமைப்புகள் நம்ம பாக்குறப்பே தெரிஞ்சு, பாஜகவினர் தான் பெரும்பான்மையா முதல் நாள் அந்த நிகழ்வுல கலந்திருந்தாங்க. சோ அதன் மூலமா ஏற்கனவே வேலுமணி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசிக்கிட்ட காட்சிகள் நமக்கு தொடர்ந்து ஒரு பேச்சு பொருளா இருந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து இப்பவும் பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே ஒரு அதிமுக பாஜக ஒரு இணக்கமான போக்குக்குள்ள போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பட் இதுல இதனால அணிகள் இணைஞ்சிருமா அப்படின்னா, அணிகள் இணையணும் அப்படிங்கக்கூடிய டிமாண்ட யார் பிஜேபி வைக்கிறாங்களோ இல்லையோ, இவர்கள் முதல்ல தங்களை பலப்படுத்திக்கிறதுக்காக இந்த பிரிந்து கிடக்கிற அணிகள்லாம் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத பாஜகவுக்கும் உணர்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க அதுக்காக தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருங்கிணைப்பு நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? பாஜக விரும்புறதே ஒருங்கிணைந்த அதிமுகவுடனான கூட்டணி தானே, அப்படி இல்லையா? எடப்பாடி தலைமையிலான அதிமுக சசிகலாவோ, டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ இல்லைனாலும் பரவாயில்லன்னா பாஜக நினைக்குது. இல்ல, நிச்சயமா இவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு அணி அமைக்கிறதுக்கு தான் பாஜக விரும்புறாங்க. பட் அதிமுக அதுக்கு எந்த அளவுக்கு பொதுச் செயலாளரா இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெடியா இருக்காங்க அப்படிங்கறதா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட கூட்டணிக்கு போறதுங்கிறது ஒரு வகையான சமரசம். ஏன்னா அவங்களோட முற்றிலும் எதிரான ஒரு கிட்டத்தட்ட நீண்ட காலமா அவங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவின பின்னாடியும் கூட பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடுல தான் இருந்தாங்க. இப்ப நம்ம இவங்க மறுத்தாலும் கூட இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அது மீண்டும் விசாரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய பூராதாரங்கள்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க ஒரு வழி இல்லாம பிஜேபியோட ஓகே வேற யாருமே வரல, விஜய் வருவாருன்னு காத்திருந்தாங்க. விஜய் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு, வேற யாருமே வரல அப்படிங்கும் போது பாஜக பக்கம் நகர்றாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது பாஜக கிட்ட இவங்க வச்சிருக்கிற டிமாண்ட் இருக்கும்ல, அப்ப இவங்க எங்களை நீங்க இந்த விஷயத்துல எங்களுக்கு அழுத்தம் தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் ஒரு ஊடகவியலாளர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னைக்கு சசிகலா அவர்களுக்கோ, ஓபிஎஸ் அவர்களுக்கோ, டிடிவி தினகரன் அவர்களுக்கோ தங்களை முதல்ல வலுவானவங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு முதல்ல இருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எப்படி ஒரு 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சாலும் கூட இந்த 10 தேர்தல்கள் இவங்க எங்கேயும் வெற்றியை பதிவு செஞ்சிடல. ஒரு 10 தோல்வி பழனிசாமி உதாசீனப்படுத்துறப்ப கோவில்பட்டியில
டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில போட்டிட்டாங்க. அந்த தொகுதியில வலுவாக இருக்கக்கூடிய அவருடைய சமூக வாக்களை கணிசமா வாங்கினாரே ஒழிய அவராலேயே வெற்றி பெற முடியல. அப்ப இந்த அணியை பொறுத்தவரைக்கும் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா அதிமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியுமே தவிர இவங்களால வெற்றி பெற முடியல. அதுதான் இவங்களுடைய வரலாறுமா இருக்கு. இவங்க இல்லாம இவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு பின்னணியாவும் இருக்கு. சோ இப்ப இவர்களை பொறுத்தவரை என்னன்னா நாங்க ஒரு வலுவா இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக யாரெல்லாம் இப்படி ஓரங்கட்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு முகம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நான் தெளிவாக என்னுடைய சந்தேகம் ஒன்னே ஒண்ணுதான் சார். இப்ப அணிகள் இணைப்பு தான் இதுல மையம். இவங்க எல்லாம் அணிகள் இணையணும்னு பாஜக விரும்புதுன்னா இவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட அதிருப்தியில எனக்கு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்களையோ அல்லது விருதுநகர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி, மாப்பா பாண்டியராஜன் போன்றவர்களையும் சந்திச்சிருந்தாங்கன்னா நம்ம பேசலாம். ஒருவேளை அணிகள் இணையுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அவர்களுக்குள்ள சந்திச்சுக்கிறதுல அது ஒரு ஆரோக்கியமான சந்திப்பா உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால போய் சந்திச்சதா சொல்றாங்க. இன்னும் நேரடியா அதிமுகவுல இவங்க எல்லாம் சேராம சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ டிடிவியோ சேர்த்து கொள்ளப்படாமலோ சேராமலோ என்டிஏன்னு பாஜக மூலமா கூட்டணி வச்சுக்கிட்டா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெட்டல சின்னத்திலே நாங்க போட்டிடுறோங்கிற அந்த சமரசத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிச்சயமா அதற்கான காய் நகர்த்தலாதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. என்னுடைய யூகம் சரியா இருந்ததுன்னா முக்குளத்தோர் வாக்கு வங்கியை குறிவைத்து நாங்க ஒரு வலுவா இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அணி திரட்டலுக்கான முன்னோட்டமா தான் இதை நான் பாக்குறேன். இன்னைக்கு அவங்க போய் வைத்தியலிங்கத்தை அவர்களை சந்திச்சதுல இருந்து இந்த ஆண்டு ஒரு மத்தியக்குள்ளாகவே ஒரு முக்குளத்தோர் பெரிய மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல தங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடியதை அவங்க ஒரு காட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கறதான் எனக்கு தோணுது. பட் அப்படி இவங்க இடம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பாஜக கூட்டணிக்கு இப்ப நாங்க எந்த தடையும் இல்லை, நாங்க 6 மாத காலம் இருக்கு, இன்னும் நாங்க நேரம் வரும்போது முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் இவங்களை விமர்சிச்சுட்டாங்கன்னு ஒரு பேச்சு வர்றப்ப அவங்க அதிமுக அவர் சொல்லலையே இவரே வாலண்டியரா ஒரு விளக்கம் கொடுக்கறதா இருக்கலாம். இது எல்லாம் வைத்து இந்த 2 கூட்டணியும் ஒரு கொள்கை கூட்டணியோ இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியோ இல்ல. இவங்களுக்கு அவங்களை விட்டா வேற வழி இல்ல, அவர்களுக்கு இவர்களை விட்டால் வேற வழி இல்லைங்கிறதா இன்னைக்கு கலை எதார்த்தம். அது ஒரு மோசமான கூட்டணியாவும் இருக்காது. இவங்க கிட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிவுல 18% ஓட்டு இருக்கு, இவர்கள் 20% ஓட்டு அதிமுக எடுத்திருக்காங்க. 2ம் சேரும் போது ஒரு வலுவா இருக்கும். பட் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஓபிஎஸ் ஒரு டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் சேர்ந்த அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறதா நினைக்கிறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் வைப்பாரு, எனக்கு அவர்கள் மூலமாக அழுத்தம் தரக்கூடாதுங்கிறது வைப்பாரு அப்படிங்கறதான். கூட்டணி வேணா வச்சுக்கிறேன், உங்களோட கூட்டணி வேணா வச்சுக்கிறேன், ஆனா ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ண முடியாதுங்கிறது இபிஎஸ் டிமாண்டா இருக்கு, வாய்ப்பு இருக்குன்றீங்க. வாய்ப்பு இருக்கு, அது ஒண்ணுதான் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. சரி திரு கேசி, திடீர்னு எடப்பாடி கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் ஒரு இணக்கம் தெரிவது மாதிரி தெரியுது. என்ன காரணம்? இவ்வளவு டோன் டவுன் பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன நிர்பந்தமா இருக்க முடியும்? உங்களோட நடந்த நிகழ்ச்சியில 24ஆம் தேதி பிப்ரவரி 24 அன்னைக்கே நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணியை நோக்கி நகர்கிறார். நான் அந்த ஆடு ஓனாய் கதையெல்லாம் சொல்லி 23ஆம் தேதி ஒரு பெரிய அறிக்கை விட்டிருந்தார். ஸோ அது ஒரு இண்டிகேஷன். அப்போ அவர் பாஜகவுடனான கூட்டணி அது 2 விஷயங்கள். ஒன்று அவரது உறவினர்களுக்கு நடந்த அழுத்தம், அடுத்து அவரை சுற்றி பயணிக்கிறவர்கள் யாரும் உறவினர்களுக்கு நடந்த அழுத்தம், எடப்பாடி பழனிசாமி அவர்களது உறவினர்களுக்கு இருக்கிற அழுத்தம். அடுத்து எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற மற்ற முன்னாள் அமைச்சர்கள், அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி சிறந்த பேச்சாளர் இல்லை மக்களை கவரக்கூடியவர் இல்லை சிறந்த மக்களின் நம்பிக்கையை வாக்குகளாக பெறக்கூடியவர் என்பதற்காக அவரோடு பயணிக்கல. வம்பு வழக்கு இல்லாம பிரச்சனை இல்லாம அது திமுக கிட்ட இருந்தையும் காப்பாத்திடுவாரு, பாஜக இருந்து காப்பாத்திடுவாருன்னு ஒரு சேஃப் ஹெவன், ஒரு பாதுகாப்பான அடைக்கலம், அதுல எல்லோரும் ஒன்னா இருக்கிறாங்க. அதுதான் 4 ஆண்டு காலமா நடந்திருக்குது. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவு பாஜகவுக்கு எதிராக இருந்தால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்துவதற்கு எல்லோருமே தயாராயிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அவர்களது பாதுகாப்பு முக்கியம். 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லோருமே எடப்பாடியை தள்ளி வைக்க பெரும்பாலானவர்கள் வச்சுக்கலாம். வேணா சிவி சண்முகத்துக்கு அதில் உடன்பாடு இல்லாம இருக்கலாம், ஜெயக்குமாருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம், அது போன்ற சிலர் இருக்கலாம். பட் பெரும்பாலான அந்த முன்னாள் அமைச்சர்கள் அதற்கு உடன்பட்டு இருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். சரி, இப்போ ஒத்துக்கிட்டாரு பாஜக கூட்டணிக்கு திரு இபிஎஸ்னா,
அவதூறு வந்திருக்கு பாஜக தரப்புல இருந்து, அதன் தலைவர் தரப்புல இருந்து அவமான சொற்களை அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் பதில் சொல்லியிருக்கிறாங்க. திரு அண்ணாமலைக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. ஒரு மதச்சார்பற்ற தலைவராக திரு இபிஎஸ் தன்னை முன்னிறுத்தணும் அப்படின்னு இந்த தேர்தல் எல்லாம் கடுமையா முயற்சி பண்ணார். இது எல்லாமே சிக்கலுக்கு உள்ளாகுமே, இது எல்லாமே நெருக்கடிக்கு உள்ளாகுமே. எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலைமை கழகத்தில் வச்சு இது நான் எடுத்த முடிவு அல்ல, எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல, 1.5 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு, கட்சியின் செயற்குழு எடுத்த முடிவு, பொதுக்குழு எடுத்த முடிவு, தீர்மானம் போட்டாங்க, தலைமை கழக நிர்வாகிகள் எடுத்த முடிவுனாரு. இப்ப யாராவது வந்து தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்களா என்ன அவர்கிட்ட? இல்ல, யாரும் கொடுக்கல. ஆனா அவரே என்ன சொல்றாரு, கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்து கொள்ளும் என்று சொல்லிருங்க, யாருமே வந்து பேசாதீங்க என்று அதை தன் கையில வந்து அவர் எடுத்துக்கிறார். அப்ப அவருக்கு தெரியும் இதற்கு இவர் உடன்படாவிட்டால் இவர் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு இருக்கிறார். 2 தரப்புக்கும் வின்வின் மெத்தடா? அதிமுக பாஜக கூட்டணியில 2 தரப்புக்கும் லாபம் இருக்கா? பிரசாந்த் கிஷோர் நேர்காணல்ல என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, பிரசாந்த் கிஷோர் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா பாஜகவுக்கு தான் லாபம், பாஜகவோடு எந்த கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டாலும் பாஜகவுக்கு தான் லாபமே தவிர கூட்டணி வச்சுக்கிற கட்சிகளுக்கு லாபம் இல்லைன்னா இதுல என்ன இவங்களுக்கு 2 தரப்புக்குமான வின்வின் மெத்தடா என்ன அமைய போகுது? கூட்டணி அமைஞ்சாலும் ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுக அமைக்கப்பட்டு அந்த ஒன்றுபட்ட அதிமுக பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைத்தால் சென்ற 2021 தேர்தலில் வாக்கு வித்தியாசம் வெறும் 3%. இன்றைக்கு அந்த ஆன்டி இன்கம் அந்த தப்பான டேட்டா சொல்லாதீங்க, இருக்கிற இன்றைக்கு இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அடுத்து விஜய் பிரிப்பதில் திமுகவினுடைய வாக்கு வங்கி வந்து குறையும். அப்போ அதுல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஆனா இது வந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால், ஆனா இபிஎஸ் தான் ஒரு டிமாண்ட் வைப்பாரு, பாஜகவுடன் கூட்டணிக்கு கூட நான் தயாரா இருக்கேன், ஆனா சசிகலா டிடிவி ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ண நான் தயாரா இல்லைன்னு ஒரு டிமாண்ட் வைப்பாருன்னு வச்சுட்டாரு. அது வெப்பாரு நல்லா ஒண்ணு இல்ல, வச்சாச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை கூட்டணிக்குள்ள நான் எடுத்துக்க, பாஜகவுடன் கூட்டணிக்கு தயாரான இல்ல, அவர்களுக்கு பாஜகவும் அகாமடேட் பண்ணக்கூடாது. என்டிஏ மூலமாகவும் இந்த 3 பேர் உள்ள வரக்கூடாது. பாஜக அதுல வந்து தினகரனுக்கு மட்டும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 29ல நடந்ததுன்னா பாஜக சீட்டு கொடுத்துக்கலாம். இந்த தேர்தலில் தினகரன் அவர் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் சசிகலா இவர்களை எல்லாம் வந்து விட்டுறணும். அப்படியே இப்ப சென்ற 21ல சொன்னாங்கல்ல, சசிகலா அவர்களை வந்து நீங்க ஒதுங்கிருங்க, அது போல வந்து ஓபிஎஸ்க்கும் சொல்லிடணும், சசிகலா அவர்களுக்கும் சொல்லிடணும். இதுதான் எடப்பாடி பழனிசாமி பாஜக இடத்துல இவர் சொல்லியிருக்கார். அப்ப கூட்டணிக்கு வாங்கன்னு பாஜக தான் அதிமுகவுக்கு இபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுக்கறாங்களா? கட்டாயம் வந்து தீரணும் அப்படின்னு அவங்க தான் அழுத்தம் கொடுக்கறாங்க. இபிஎஸ்க்கு விருப்பம் இல்ல பாஜகவோட. எடப்பாடி பழனிசாமியோடு சுத்தி இருக்கிறவர்கள் நீங்க போறீங்களா இல்ல நீங்க இல்லாம நாங்க போறதா? கூட்டணிக்கு நீங்க போறீங்களா இல்ல நீங்க உங்க தலைமை இல்லாம நாங்க போயிடுறதா? தலைமை இல்லாம என்ன, இவரை தலைமை பொறுப்புல இருந்து எடுத்துட்டு ஒரு தலைமை மாறுதல் ஏற்படுத்தி கொள்வதா? அப்ப இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி வேற வழி இல்ல. இப்ப பாஜக கூட்டணிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறத தவிர திரு இபிஎஸ்க்கு வேற வழி இல்லையா? இல்ல, வழி இல்லைன்னா அவர் அப்படி சொல்லி அனுதாபம் தேடிக்க முடியாது. இதற்கு முழு முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா நீங்க நம்முடைய கட்சியை வலிமையாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து வைத்திருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. நீங்க உள்ளுக்குள்ள கட்சியை பல கூறுகளாக பிரித்து மண்டல வாரியாக, சாதி வாரியாக, தலைவர்கள் வாரியாக பிரிச்சு 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 வச்சிருக்கிறதுனால பிரித்தாளும் சூழ்ச்சியில் வல்லவர்களான பாஜகவுக்கு இதை கையாளுவது மிக எளிதாகிறது. சாமிநாதன், எது கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்த போகுது திரு இபிஎஸ்க்கு? ஒன்றிணைந்த அதிமுகன்னு சசிகலா டிடிவி ஓபிஎஸ் உள்ள அகாமடேட் பண்றதுங்கிறது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அவருடைய தலைமை பொறுப்புங்கிற அந்த அடிப்படையில்? இல்லை பாஜகவுடன் கூட்டணின்னு வச்சுக்கிட்ட பிறகு அவர் வந்து அதற்கான ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கணும்ல, ஏன் நான் பாஜகவோட வச்சுக்கிட்டேன், இதற்கு முந்தைய தேர்தல்களை ஏன் நான் வச்சுக்கலன்னு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பா, எது அவருக்கான கூடுதல் பாதிப்பா இருக்க போகுது? நிச்சயமா வந்து இன்னைக்கு வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தாலும் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறது, அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லை அப்படிங்கிற பாணியில அவர் ரொம்ப எளிதா விளக்கம் கொடுத்துடலாம். ஆனா இங்க வந்து அவர் வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் உள்ள வருகிறப்ப அவர் வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு நெருக்கடிக்குள்ள அது நம்மளை ஆக்கும் அப்படிங்கறத அவர் ரொம்ப நம்புறாரு. இதுல கேசி பழனிசாமி சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல
இரண்டாம் கட்ட தலைவர்கள் இன்னைக்கு எல்லாருமே வந்து பாஜக கூட்டணி விரும்புறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வழக்கு நடவடிக்கைகள் அதிகமான அளவுல இருக்கு. அமலாக்கத்துறை விசாரணை நிலையத்தில் இருக்காங்க. தமிழ்ல ஒரு பெரிய பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க சார், ஒரு பெரிய தத்துவம் ஒண்ணு சொல்லுவாங்க, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னை வீழ்த்தி விட்டு. அதுதான் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை. வந்தா அவரோட பாஜகவுக்கு போறாங்க, வராட்டா நீங்க இல்லாம நாங்க பாஜக கூட்டணிக்கு போறோம், எதிர்த்தா உங்களையே வீழ்த்திட்டு நாங்க பாஜக கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டும் இல்ல எதிர்த்து நிக்கிறாரு பாஜகவன், அவருக்கு கூடுதல் வலுதானா சேர்க்கும். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு இபிஎஸ்னா அது வலு சேர்க்காதா அவருடைய நிலைப்பாட்டுக்கு? இல்ல அவர் எதிர்க்கிறாரு. அவர் எதிர்க்க இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை ரெய்டுகள் அதுகள் வரும்போது அவருக்கு கூட நிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை படிப்படியா வந்து ஒவ்வொருத்தரா ஏன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செங்கோட்டையன் அவர்கள் எதிரான கருத்து பேசுறாங்க, ஏன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எதிரான கருத்து பேசுறாங்கன்னு பின்னாடி இன்னொரு கதைகளா ஒவ்வொருத்தரும் சொல்றப்ப, அப்ப அதிமுகவுக்குள்ளேயே இவருக்கு ரொம்ப ஒரு ஆதரவா பாஜகவை இவர் எதிர்க்கிறப்ப ரொம்ப களத்துல துணிச்சலா நிக்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குல்ல சார். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். அன்னைக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து போட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் அப்படிங்கிறவரு உடனடியா நீக்கப்படுறாரு. அதே வேலுமணி அவர்களுடைய திருமணம் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில தான் நடக்குது. இதுல போய் அவர் 2 நாள் கழிச்சு போய் கலந்துக்கிற நிலையில தானே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைமை இருக்கு. அவர் வந்து என்னதான் திருமண நிகழ்ச்சிக்கு கட்சி மாச்சரியம்லாம் இல்லாம எல்லாரும் கலந்துக்கிறது, ஒரு கட்சியின் நிலைப்பாடோடு தன்னை ஒப்பிவித்துக்கிறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? இல்ல சார், அந்த அணுகுமுறை இருக்குல்ல சார். அதுல வந்து அன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எந்த அளவுக்கு பாஜகவினரை உற்சாகம் பூங்க வரவேற்றாங்க. இவை வந்து நம்ம கேட்கலாம்ல, ஒரு திருமணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விழா. அதுல எத்தனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை காங்கிரஸ் கட்சியினர் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கான மீடியா வெளிச்சம் எவ்வளவு கிடைச்சிச்சு. ஆனா பாஜகவினருக்கு வருகிற பொழுது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய மலர்ந்த முகங்களை நம்ம பார்த்தோம். அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கறதா இதுல மிக முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பாஜகவோடு கூட்டணி வருவதற்கு இபிஎஸ் வந்து நிர்பந்திக்கப்படுகிறார் அவருடைய கட்சிக்காரங்களாலேயே. கண்டிப்பா அவர் வந்து கடுமையான நிர்பந்தத்துக்குள்ள இருக்காரு. அதுதான் நம்ம மறுபடியும் சொல்ல, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல், எதிர்த்தால் உன்னை வீழ்த்தி விட்டு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுக அது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வரதா உணர்றேன். இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கலைன்னா எதிர்மறை விளைவுகளை தான் கொடுக்கும். ஏற்கனவே சிறுபான்மையினர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்றைக்கும் பாஜக கூட்டணி தான் 24 இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 சீட்டு நாடாளுமன்றத்தில் கூட வெற்றி பெற்றிருக்கலாம் ஒருவேளை. அடுத்தது ஒரு மாறுபட்ட நிலைப்பாடுகள் 2024 மட்டுமல்ல 2026 பாஜகவோடு எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காரு. அப்ப சிறுபான்மையினர் என்ன நினைப்பாங்க, நம்ம வச்சு கழுத்தறுத்து தேசிய கட்சிகளுடனே கூட்டணி இல்லைன்னு. அப்ப சிறுபான்மையினர் என்ன நினைப்பாங்க, ஒரு நம்பிக்கையற்ற தலைவர் இவர், நம்மளை ஏமாத்துறதுக்காக சென்ற நாடாளுமன்ற தேர்தலை செய்திருக்கிறார். அடுத்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாரு பாருங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார், ஒரு சசிகலா பேசாம இருந்துக்கலாம், ஒரு ஓபிஎஸ் பேசாம இருந்துக்கலாம், ஆனா கீழே இருக்கிறவங்க அவர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க, அந்த சமூகம் அல்லது அவங்களோட ஃபாலோயர்ஸ் அல்லது மண்டல வாரியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி வாய்ப்பு கூடிடணும். அப்ப இவர்களை தோற்கடிப்பதற்கு உண்டான அந்த திசையை நோக்கி அவர்கள் வந்து பயணிப்பாங்க. அப்ப இது வந்து எதிர்மறை விளைவுகளை தான் கொடுக்கும். இது நல்ல அரேஞ்ச்மெண்ட் எப்பன்னா அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்று உருவாக்கப்பட்டால், அதோட போய் பாஜக சேர்ந்துக்கிட்டா எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியுமா? ஓரளவு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இது நிரந்தரம் அல்ல. இன்றைய தேதிக்கு அண்ணாமலையை பத்தி எடப்பாடி பழனிசாமி பேசாததா, அதாவது மோடி அவர்களுக்கு அருகில நின்று ஹி இஸ் அவர் சவுத் இந்தியாஸ் ஃபேஸ் சொன்னவர் பிரதம அமைச்சர் 3 நாள்ல வந்து அவரை காலவாரினாரு. அதே மாதிரி அமித்ஷா சந்திப்புக்கு பிறகு ஒரு சோரிங் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தது. இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமியை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இனி பாஜக. அப்ப இனி வருகிற நாட்களில் மற்ற விஷயம் இது ஒண்ணு நிரந்தரம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்க அதனால இனி இதுதாங்க இது நடந்துரும் அப்படின்னு இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஓகே, திரு அக்னீஸ்வரன், இதயம் இனித்தது கண்கள் பணித்ததுன்னு மீண்டும் ஒரு புதிய கூட்டணி உருவாக போதா அதிமுக பாஜக இடையே? அதை நோக்கி நகருதா? சார், கூட்டணி வந்து வரப்போதா இல்லையா அப்படின்றத இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். சமிஞ்சைகள் தெரியுதா? அதற்கான சமிஞ்சைகள் தெரியுதா? சமிக்கைகள் வந்து அண்ணன் கேசிபி அவர்கள் பேச்சிலிருந்து அவர் ஒரு சமிக்கையை உருவாக்க முயற்சி பண்றாரு. யார் மீதாவது ஒரு பழி தூற்றுவது, இந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது. அண்ணன் பேசுகிற போது சொன்னாரு சேஃப் ஹெவன் அப்படின்னாரு. ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை பேசுகிற போது ஷேக் ஹெவனாகத்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது யாருக்கு என்பது தேர்தல் கூட்டணியும்
மக்கள் வாக்களித்ததற்கு பிறகு அது சேஃபா ஷேக்கான்றது பின்னாடி தான் தெரியும். இப்போ இங்க இந்த கூட்டணியெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வருஷம், அதுக்கு முன்னாடி 6 மாசம், அப்பதான் தெரியும். இன்னொன்னு சொல்றாரு, இப்ப எல்லாரும் அங்க போறதுக்கு இது பண்ணிட்டாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன ஆதாரம்? என்ன எஸ்பி வேலுமணி திருமணம் இல்லதான் நீங்களே பேசும்போது சாமிநாதன் சார்ட்டு கேட்கும்போது அது திருமண விழாவில் விசிகாவை காணும், காங்கிரஸ காணும்னு சொன்னார்ல. பாஜக தலைவர்கள் மட்டும் முதல் நாள் விழாவில் என் வீட்டு கல்யாணத்துக்கு அப்படி ஒருவேளை விசிகாவும் காங்கிரஸும் வந்தா அது ஒரு விவாதமாக்குவீங்க. அப்ப தமிழ்நாட்டு திமுகவுக்கு நெருக்கடியா, கூட்டணி மாறுதா, கூட்டணி மாறுகிறதா, அப்படி கொண்டுட்டு வருவீங்க. அப்போ என்னதான் என்றால் நாமளே ஒரு கருத்தை செட் பண்ணி இது மாதிரி போகலாமோ என்று நாம் கருத்து சொல்லலாம். இல்ல அப்படி இல்லை. நீங்க திரு எஸ்பி வேலுமணியை நீங்க அப்படி யோசிக்க முடியாது. நீங்க திரு எஸ்பி வேலுமணி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 30-35 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் பாஜகவோட கூட்டணி போனான்னு சொன்ன தலைவர். திரு அமித்ஷாவை அடிக்கடி சந்தித்து பேசக்கூடிய தலைவர் திரு எஸ்பி வேலுமணி. அவருடைய இல்ல திருமண விழாவில் அவர் எடுக்கிற பாஜக சார்பு நிலைப்பாடுங்கிறது வெளிப்படையானது. அதுல நம்ம ஒன்றும் மறைச்சு பேசுறதுக்கெல்லாம் அதுல ஒண்ணுமே இல்லை. அவர் எல்லாமும் வெளிப்படையான செய்தி தான். திரு ஜெயக்குமார் பேசினாரு பாஜகவுக்கு எதிராக, பாஜகனால தான் தோத்து போனேன்னு. திரு CV சண்முகம் பேசினாரு, நிலோஃபர் கஃபீல் பேசினாங்க. அப்படி எங்கேயும் எஸ்பி வேலுமணி பேசலையே. பாஜக வேணும்னு பேசக்கூடிய தலைவராக தானே அவர் இருக்கிறாரு. இல்லை, அதை கட்சியின் பொதுச் செயலாளர் தானே முடிவெடுப்பாரு. தனித்தனியா கருத்து சொல்லலாம். ஆனால் ஒற்றை தலைமை ஆனதற்கு பிறகு யார் முடிவெடுக்கணும்? அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்களோ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரோ அவர் சொல்லக்கூடிய கருத்தை தான் இறுதியான கருத்து. பேசுறது திடீர்னு திரு அண்ணாமலை எடப்பாடி அண்ணான்னு சொல்றாரு. திரு அண்ணாமலை அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாருன்னு திரு எடப்பாடி அதுக்கு பேசுறாரு. கீரியும் பாம்புமா இருந்தவங்க திடீர்னு அவங்களுடைய விமர்சனங்கள்ல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இணக்கத்தை காமிக்கிற மாதிரி தெரியுதுல்ல அவங்களுடைய நடவடிக்கை. மக்களுக்கு புரியும்ல. கூட்டணி நானும் சொல்லித்தான் புரிய வைக்கணுமா என்ன? கூட்டணி போறாங்கன்னா அப்படி கிடையாது, மக்களுக்கு புரியும். அதனால நம்ம ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்திற்காக அவர்கள் வளைந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம எடுக்க வேண்டாம். அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இன்னொரு கருத்து என்ன சார் கேட்டீங்க சார்? பாஜக கூட்டணியை ஒருங்கிணைப்போடு நடத்த போறாங்களா? அதிமுக ஒருங்கிணைப்போடு திரு எடப்பாடி பழனிசாமி செய்ய போறாரா, இல்ல ஒருங்கிணைப்பெல்லாம் வேண்டாம் கூட்டணி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற நிலைப்பாடை எடுக்க போறாரா? இது அதையும் அதிமுக தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஏன் தெரியுமா? நீங்க ஒருங்கிணைப்புன்றீங்கல்ல, அது ஏற்கனவே ஒருங்கிணைச்சு தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு, பொதுக்குழுவுக்கு பிறகு இன்னும் ஒருங்கிணைக்காம தான் இருக்கிறாங்க அப்படின்ற நிலைப்பாடை நாம அதை இது பண்ணி கிளம்பி கூட சசிகலா சொல்றாங்கல்ல, ஒருங்கிணைப்பை எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் தடுத்து விட முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இபிஎஸ்ஏ இல்லாம கூட ஒருங்கிணைப்பு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரியுதுன்னு தானே பேசுறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் இபிஎஸ் விட்டுட்டு கூட பாஜகவோடு ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை நடக்குதுன்னு தானே சொல்றாங்க. நான் ஒன்றை தலைமுறை வாயிலாக வருங்கால தலைமுறைகளுக்காக நான் பேசுறவன். எல்லாருமே தனி மனுஷங்க தான் சார். எல்லாருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், திரு OPS அவர்களா இருக்கட்டும், திரு சசிகலா, எல்லாரும் தனி மனுஷங்க தான். அப்ப இவங்களுக்கெல்லாம் அடையாளத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தது யார்? முக்கோண பரிமாணம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, அது மாதிரி இரட்டை இலை சின்னம். இது 3 தான் இவங்க எல்லாத்துக்கும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் கொடுத்துச்சு. ஆனா இதை உருவாக்கிய இந்த 2 பெரியவர்கள் இருக்காங்க பாருங்க. பிரபாகரன், நான் தலைவர் என்று நினைத்தேன், ஆனால் அவர் நடிகராக இருந்து விட்டார் செயல்களில். நான் நடிகர் என்று நினைத்தேன், அவர் தலைவராக செயல்பட்டார். அப்போ இது போன்ற தருணங்கள்ல சில செயல்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் உச்ச பிம்பத்தை கொடுத்து விடு சார். திரு சாமிநாதன், வழக்கமா அக்னீஸ்வரன் இப்படி பேச மாட்டாரு. நம்ம எல்லா விவாத நிகழ்ச்சியிலையும் பார்த்திருக்கோம். எடப்பாடி பழனிசாமியை கேட்டா கருணாநிதி பத்தி பேசிட்டு இருக்காரு. எப்படி பேசுவார்னு ஏதோ இன்னும் முழுமை பெறாம இருக்க அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, அதனாலதான் கொஞ்சம் டோன் டவுன் பண்றாரா? அதை நோக்கி உலகமே சுத்தி காமிக்கிறார் நமக்கு. ஸ்ரீலங்கா எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறாரு.
இல்ல சார், அந்த அந்த கூட்டணியை நோக்கி கட்சி போகுது சார். அதனால வந்து நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதாவது வந்து அதை கெடுத்துட வேண்டாம்னு நினைச்சு பேசுறாரா, இல்ல அதை உருவாகாம பாத்துக்கணும்னு நினைச்சு பேசுறாரா? அதான் சாராதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல ஒருவரா கேசிபாய் சார் சொன்ன மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல ஒருவரா இருந்துடக்கூடாது அக்னீஸ்வரன் சாரும். அதே மாதிரிதான் பேசுறாங்க சார். இப்ப மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னீங்க சார், வேலுமணி சார் அவர்களுடைய அந்த தொடர்பை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறோம். இன்னைக்கு நேரத்துல கடந்த ஆண்டு ஜூலை மாசம் 11ஆம் தேதி 2023 ஆண்டு, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூலை மாசம் 11ஆம் தேதி இதே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அந்த மேடையில வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தாங்க. அந்த மேடையில் வைத்து வேலுமணி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, பண்ணிக்கணும் இவரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு, வேலுமணி அண்ணனோட பயணிக்கு வர உனக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் நீ காணாம போயிடுவ அப்படின்னு சொல்றது யாருக்கு சொன்னாருன்னா, அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடையில இருந்த வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அறிவுரை சொன்னாங்க. அப்ப வேலுமணி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற தொடர்புங்கிறது இன்னைக்கு நேரத்துல 2023 ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களே ஒரு மேடையில சொல்ற அளவுக்கான பரிச்சயம் இருந்துச்சு 2 பேருக்கும். இந்த திருமண விழால எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவர்களும் தனியா பேசிக்கிறது 2 முறை பேசியிருக்காங்க. அதுலயும் உணவு அருந்தும் இடத்துல ஒரு 15 நிமிடம் பேசியிருக்காங்க. 2வது விமான நிலையத்துல விஐபிகள் தங்குமறையில் ஒரு 15 நிமிடம் பேசியிருக்காங்க. ஒரே விமானத்துல சேர்ந்து போயிருக்காங்க சார். நீங்களும் சேர்ந்து ஒரே இடத்துல பயணிச்சோன்னா ஊடகத்தை பத்தி ஏதாவது பேசுவோம் சார். எப்படி சார், எது என்ன சார், இது என்ன சார் கேட்போம். ரவீந்திரன் துரைசாமி சாரை சந்திச்சோன்னா அரசியல் பத்தி ஏதாவது பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் பேசும்போது வேலுமணி அவர்களுடைய வீட்டுல எந்த சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு நிச்சயமா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அது ஏதோ ஒரு அரசியல் தான் பேசியிருப்பாங்க. அந்த அரசியலுக்குள்ள கூட்டணி கணக்கில் இருந்திருக்கதா செய்யும் அப்படிங்கறத இந்த இடத்துல இன்னும் அது ஒரு வடிவத்துக்கு வராததுனால திரு அக்னீஸ்வரன் வந்து கொஞ்சம் பூசி மொழி பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பா எனக்கு சார் என்ன பத்தி 3 பேரும் பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஏன்னா நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களா? அதனாலதான் சரி, எதனால பேச முடியல இருக்காரு 2023 இருக்காரு. திடீர்னு பிரபாகரன்றாரு, மேதகன்றாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ரைட், ஓகே. என்ன விஷயத்தா ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அந்த இணையவெளியில நடந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கான கலந்தாய்வு கூட்டத்துல எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வாய்ப்பூட்டு போட்டிருக்காங்க. அந்த கூட்டம் வந்து இப்ப அக்னீஸ்வரன் சாருக்கும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி பத்தி எங்கும் பேசக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல அதிகாரப்பூர்வமா சொல்லட்டும்னா சரி சொல்லுங்க சார். வாய்ப்பூட்டு சட்டம் எல்லாம் இந்திய நாட்டுல இல்ல சார். அது ரொம்ப எடுத்துட்டாங்க பாராளுமன்றத்துல. இவங்களா வந்து போட்டு விடுகிற ஒரு கற்பனை. ஹை டெசிபல்ல உற்சாக மிகுதியில பொங்கி பேசக்கூடிய அக்னீஸ்வரன் இன்னைக்கு இவ்வளவு காமா பேசுறாங்கன்னா நேர்களுக்கே சந்தேகம் வந்துடாதா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு? இல்ல ஒரு இது இல்ல, நான் எப்போதும் உற்சாகமா தான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு தலைமுறைக்கு மட்டும் தான் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். அதையும் சொல்லிடுறேன். அதனால 3 தலைமுறை 300 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருந்தா தான் இந்த அக்னீஸ்வருடைய குரல் மங்கும் மறையும் அல்லது ஒளிந்து கொண்டு போகும். அண்ணன் பேசுகிற போது சொல்றாரு, அண்ணன் கேசிபி அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி கேட்டால் கருணாநிதி பத்தி பேசுகிறார். கருணாநிதி திமுக தலைவர் தானே, ஆகையினால் அவர் இந்த நாட்டில் முதலமைச்சர் தானே. ஆனா இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, இங்க பேசுறத பேசுறாரு அண்ணன். ஆனா அண்ணனுடைய நோக்கம் ஒருங்கிணைப்புங்கிறாரு. யார் ஒருங்கிணைப்புகிறது? நான் ஒருங்கிணைக்கிறது யாரு? நான் இப்ப விட்டுருவான். திரு சாமிநாதன் அவர்கள் பத்திரிகையாளர் சொன்னார்ல, எப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து போனீங்களா? நீங்களே ஒருங்கிணைக்க முடியாம, இது பல தடவை சொல்லியாச்சு. நீங்களே முதல்ல ஒருங்கிணைய மாட்டேங்கிறீங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லுவதற்கு முன்னால் சசிகலாமா, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், அது மாதிரி அண்ணன் கேசிபி, இவர்கள் 4 பேரும் ஒரே மேடையில் அல்லது ஒரே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளரை நீங்க குறை சொன்னீங்கன்னா இது நடக்கும். இந்த ஹை டெசிபல் எல்லாம் உங்கள்ட்ட எதிர்பார்த்த இந்த உற்சாகத்தை தான் எதிர்பார்த்தேன். ரவீந்திரன் சார்ட்டையும் நான் போயிட்டு வந்தேன். பாஜக தான் நிர்பந்தப்படுத்துதா சார் அதிமுக உடன் கூட்டணி அப்படிங்கறத? அவங்க தான் நிர்பந்தப்படுத்துறாங்களா வெவ்வேறு வழிகள்? ஆமா, மோடி தான் ராஜ்நாத் சிங்க அனுப்பி, இவர் சொன்னார் இல்லையா, நடிகர்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு வந்து நாணயம் வெளியிட்டு திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ண அண்ணாமலையை வந்து நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போனது அவருக்கு தெரியும். இவர் சொன்ன அந்த நடிகர்னு சொன்ன அந்த அவரை சொல்லவில்லை, இவரா கொளுத்தி விட பாக்குறாரு. நான் அவரை சொல்லவில்லை. அந்த கலைஞர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு மோடி தான் ராஜ்நாத் சிங் அனுப்பி வச்சாருன்னா எடப்பாடிக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குறாங்க டெல்லி பாஜகங்கிறது தரவு பூர்வமாக சொல்கிறேன். அவர் மாதிரி நான் கேசியத்தில் சொல்லலை, அவர் சொல்லுற கேசியம் சரியா இருக்கும், அது மறுக்க வரல. ஏன்னா அவர் இன்னர் சர்க்கிள் இருக்கக்கூடியவர், தலைவர்களுக்கு தெரிஞ்சவர். கேசிபி அண்ணன் கேசியம் சொன்னால் சரியாக இருக்கும், ஆனால் அக்னீஸ்வரன் அரசியல் சொன்னால் அது தப்பாக இருக்கும். ஆனாவுக்கு ஆனா
அக்னிஷன் அரசியல தவறுன்னு சொல்லல. எந்த மேதகு இல்ல, ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் தேவைப்படுதாங்களா? அதிமுகவுக்கு பாஜகவும், பாஜகவுக்கு அதிமுகவும் பரஸ்பரம் கூட்டணியா தேவைப்படுறாங்களா? அதான் இன்னும் ஓராண்டுகள் இருக்குது. இந்த கூட்டணி உடைஞ்சதே நகர்ப்புற உள்ளாட்சியில 2% தான் சீட்டு கொடுப்போன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி சேலத்துக்கு போயிட்டாரு. 5% குறைஞ்சி கூட்டணி கிடையாதுன்னு அண்ணாமலை சொன்னாரு. கடைசியில் தனிச்சு நின்று நகர்ப்புற உள்ளாட்சியில 3வது இடத்துக்கு 5% வாக்கெடுத்து அண்ணாமலை வந்தாரு. அதற்கு பிறகு மக்களவை தேர்தலில் டெல்லியில எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டு, எல்லா பாஜக தலைவர் இதில் கலந்துகிட்டு 330 சீட்டு வரும், 3வது முறையும் மோடி பிரதமராக வருவாருன்னு சொன்னாப்புல சொல்லி சீட் ஷேரிங் முடியல. சீட் ஷேரிங்கில் அண்ணாமலை 12 சீட்டு வேணும்னு கேட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு சொன்னார். சீட் ஷேரிங்கில் தான் அது முறிஞ்சு போச்சு. இப்பவும் என்டிஏ இன்டாக்டா இருக்குது. என்டிஏல நாங்கள் டிடிவி போன்றவங்களை கைவிட முடியாது, எங்களை நம்பி இருந்தவங்க என்டிஏ தான் நாங்கள் போவோங்கிறத அண்ணாமலை சொல்றாரு. என்டிஏ மேலும் பலப்படுத்துவோங்கிறதும் சொல்றாரு. பாமகவும் அப்படியே உறுதியா இருந்துருமா? என்டிஏல இருந்துருவாங்களா? பாமக தான் எடப்பாடிக்கு மிக முக்கியமான இது. எதிர்க்கட்சி தலைவரா அவர் வரணும்னா 2026 இடைத்தேர்தல்கள் எடப்பாடி விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணாதனால, களத்தை விட்டு ஓடனால பலகீனப்பட்டிருக்கூடிய நிலைமையில, விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணாதனால மக்களவை தேர்தலோட ஐயா எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாமக தான் அவருக்கு முக்கியமா தேவை. அவரோட மூவ் பாமக நோக்கி தான் இருக்கும். என்ன மூவ்ங்கிறது இப்ப தெரியாது. இப்ப பாஜக ஆப்ஷனையும் அவர் க்ளோஸ் பண்ணல. திமுக தவிர எல்லாரும் எதிரின்னு சொன்னா, எல்லாரும் எதிரி இல்ல, திமுக மட்டும்தான் எதிரின்னு சொன்னா, காங்கிரஸ் ஆப்ஷனையும் அவர் ஓபன் பண்ணி அவரே விரும்புறாரா? பாஜக கூட்டணி அவரே விரும்புறாரா? இபிஎஸ்ஏ விரும்புறாரா? இல்ல, அவர் எல்லா ஆப்ஷனையும் ஓபன் பண்றாரு. ஒரு தலைவர் அப்படிதான் செய்ய முடியும். கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்ஸுக்காக ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணா பேரம் பேச முடியாது. எல்லா ஆப்ஷனையும் க்ளோஸ் ஓபன் பண்ணினாதான் தனிச்சு போட்டியிட முடியாதவங்க அவருக்கு டாம்ஸுக்கு வருவாங்க. 20% சிறுபான்மை வாக்குகள்ங்கிறத அவர் பொருட்படுத்த வேணான்றீங்க பாஜக கூட்டணி. அது அவருக்கு வரலங்கிறது தான் உண்மை. அது அவருக்கு வரலங்கிறதா. பாஜகவுடன் கூட்டணி வைக்கலனாலும் வராதா? வச்சு வரலையே. நீங்க அவங்க மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் ஆல்வேஸ். அவங்க மோடி பிரதமரா இருக்கிறத வரை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போவாங்க. இன்னும் விஜய் தனிச்சு நின்னா தோத்து போன அதிமுக பாமர மக்கள் ஓட்டை தான் பிரிப்பாரே தவிர கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் விஜிலண்ட் அண்ட் அலர்ட் ஓட்டர்ஸ். மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் எவ்ரிவேர். அது கிறிஸ்டியன் முஸ்லிம் மைனாரிட்டியில் எல்லா மைனாரிட்டிஸும். ஸோ அந்த ஓட்டு பாஜகவுக்கு எதிராக தான் போகும். இப்போ இதுல எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் ஓபன் இருக்கிறாரு. அதுல என்ன இதுங்கிறது பாஜக ஆப்ஷனுக்கும் அவர் நோ சொல்லல. அங்க பாஜக ஆப்ஷன், பாஜக அலையன்ஸ் பிரேக் ஆனது சீட்டு தகராறுல தான் போச்சு. இன்னைக்கு முதல் இடத்துல வந்த திமுக அணிக்கும் 2வது வந்த அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24%. 3வது வந்த பாஜக அணி என்டிஏக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 5. 2வது இடத்துக்கு இந்த கட்சியை கொண்டு வரணும், அதற்காக உழைத்து கொண்டு வரணுங்கிறதா அண்ணாமலைக்கு நோக்கம். அதே விஜய்ங்கிறவரு கூட்டணிக்கு கணிஞ்சு வரலன்றதுனால பாஜக பக்கம் இபிஎஸோட கவனம். சாமிநாதன் கருத்துல நான் மாறுபடுறேன். பலம் நிரூபிக்காத விஜய் ஏட்டு சுரக்காதான் எடப்பாடி அதெல்லாம் நம்புவாரு. ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு தயார்னு அது எல்லாமே கேசிய செய்திகள் தான். கேசிய செய்திகள் தான். பலம் நிரூபிக்க அப்படின்னா ஒரு நிலைப்பாடு என்ன எடுப்பார்? விஜய் தயார் அதிமுக கூட்டணிக்குன்னு சொல்லிட்டா இல்ல, அவர் விஜய் எல்லாம் வச்சு முடியாது. பாஜகவுடன் கூட்டணிக்கு போவாரா போக மாட்டாரா? ராமதாஸ் இல்லன்னா தெற்கையும் மேற்கையும் 3வது போனவர், ராமதாஸ் இல்லன்னா வடக்கையும் 3வது போயிருவாரு. மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் அலைவ் ஃபார் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ். ராமதாஸ் இல்லன்னா போலரைசேஷன்ல விக்கிரவாண்டியில களத்தை விட்டு ஓடுனது, விக்கிரவாண்டியில் களத்தை விட்டு ஓடுனது பலகீனம். அந்த பலகீனத்தோட விளைவு ராமதாஸ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸா போய் ஆகணும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயை விட பாஜக தான் பெஸ்ட்னு இபிஎஸ் நினைக்கிறார். பலம் நிரூபிக்காத ஒரு ஏட்டு சுரக்கா. நேர்பட பேச தொடர்கிறது திரு கே.சி. பழனிசாமி. விஜய் கூட்டணிக்கு வராத பட்சத்துல பாஜக கூட்டணின்ற ஒரு முடிவை திரு இபிஎஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்தாலும் பாஜகங்கிறதுல அவர் உறுதியா இருப்பாரா கடைசி வரைக்கும்? விஜய் கூட முன்னாள் அமைச்சர்கள் நேரில் சந்திச்சு பேசிட்டாங்க. 60 சீட்டு அவர் ஃபைனலாக கேட்டார். 40 சீட்டு வரைக்கும் கொடுக்குறோம் என்று சொல்லிட்டாங்க. நினைச்சா 2க்கு இடைப்பட்டு விஜயோட அலையன்ஸை முடிச்சிடலாம். விஜய் இல்ல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பாஜகவோட போறாங்க அப்படிங்கிறது இல்ல. ஓகே, ரெட்டலை சின்னத்தை தக்க வச்சுக்கணும், தன்னுடைய தலைமையை தக்க வச்சுக்கணும், கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை தக்க வச்சுக்கணும். இதற்கு மேற்கொண்டு பிளவுகள் ஏற்படக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல உறவினர்களை பாதுகாக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல. அதனால ஒரு கான்சியஸ் டெசிஷன். இப்போ தாவேகா கேட்கிறத விட ஒருவேளை இடங்கள் குறைவாக பாஜக கேட்டா
எது அவருடைய சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க இபிஎஸ்க்கு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி இப்ப இருக்கிற நிலைகள்ல கொஞ்சம் இன்டாக்டா வந்து இருக்கு. ஏன்னா இல்லைன்னா அவர் தனிமைப்படுத்த வின்னபிலிட்டியா எந்த கூட்டணியை யோசிக்கிறார்? தாவேகாவோட போனா அப்படின்னு நினைக்கிறாரா, பாஜகவுடன் போனான்னு நினைக்கிறார்? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கே உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு வேணும் அப்படின்னாரு. அது நான் அப்படி எடுத்துக்கல. வலிமையான கட்சி அதிமுக. இருக்கிற ஒரே குறைபாடு உட்கட்சி சண்டைகள். அது வந்து வாக்கு பர்சன்டேஜுக்குள்ள நிக்காது, பப்ளிக் பர்செப்ஷனுக்குள்ள தான் நீங்க அதை வந்து வச்சுக்கணும். ஒன்றுபட்ட அதிமுக இருந்து என்டிஏவோட கூட்டணியில இருந்தால் பாஜகவில் ஒரு நெகட்டிவ் ஓட் இருக்கு, அது இல்லாம வந்து இல்ல. ஆனா அதையும் தாண்டி ஆட்சி அமைக்கிற பலத்தை அதிமுக பெறும். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரலாம். ஆனா இது இல்லைன்னா இதுவரைக்கும் அதிமுக வரலாற்றுல அதிமுகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. இப்ப திமுகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்குது, பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்குது. அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் நெகட்டிவ் ஓட்டு இல்லை. ஆனா இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்காக அந்த நெகட்டிவ் ஓட்டு நிறைய திமுகவுக்கு போயிடும். அது சிறுபான்மையினர்ல இருந்து வரும், உட்கட்சி பிரச்சனைகள்ல இருந்து வரும். அந்த நெகட்டிவ் ஓட்டு வந்து நிறைய வந்துடும். அப்ப காலத்தின் கட்டாயம்ங்கிறது ஒன்றுபட்ட அக்னீஸ்வரர் ஒரு பாயிண்ட் கேட்டாரு. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், நானு எல்லாரும் முதல்ல ஒண்ணு, நீங்க எல்லாம் நாங்கள் எல்லோரும் இணைய விரும்புவது அதிமுக கட்சியில. நாங்க இணைஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அல்ல, அல்லது ஏடிஎம்கே 1 ஏடிஎம்கே 2 இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை கூட நடத்த மாட்டேன்றாங்களே. தேவையே இல்லைன்னு சொல்றேன். எல்லோரும் ஒன்றாக இணைய நினைப்பது எங்க? அதிமுகல. அது ரெண்டாவது இன்னொன்னு கேட்டாரு, இல்ல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் பண்றீங்க, இல்ல ஒரு கூட்டம் நடத்துறீங்கன்னா ஒரு பெர்செப்ஷன் அளவுலயாவது அது ஒரு நான் ஓபிஎஸ் பேசியிருக்கேன் சார். இப்ப சமீபத்தில் கூட போன் பண்ணி பேசுறேன் நான். இல்ல திரைமறைவுல ஓகே, இல்ல அது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பேரா 15 படி தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கலாம்னு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கா, கொடுத்திருக்காங்கல்ல இப்ப சமீபத்துல. அதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அப்பீல் போகல. அப்பீல் போகலைங்களே அவர் நிலவரத்தினுடைய உண்மைத்தன்மையை, அந்த வெலாசிட்டி அவர் வந்து புரிந்து கொண்டார். அப்ப எல்லோரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தவிர நீங்க எங்க 4 பேரை சொல்றீங்க? நானு, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், இன்னும் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியை தவிர ஒன்றாக இணைந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தேர்தல் ஆணையத்தில் பேரா 15ல கொடுத்து அடுத்த தலைவர் உருவாகி விடுவார். அதனால அது நோக்கம் அல்ல. எடப்பாடி பழனிசாமியும் உள்ள அடக்கியதாக இந்த அதிமுக வரணும். திரு சாமிநாதன், திரு விஜயா இல்ல பாஜகவா அப்படின்னா இபிஎஸ் ஓட முன்னுரிமை எது இருக்கும்? ஒரு விஜய் தான் விரும்புவாரு அப்படிங்கறதா என்னோட இது. ஏன்னா விஜய் ஏன் விரும்புவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு பாஜக வந்து ஒரு பாஜக தயவோட ஒரு ஆட்சி அமைந்தாலும் அதனுடைய கூட்டணிக்குள்ள அமைந்தாலும் இவர் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்காக அவர்கள் வந்து இவங்களை வந்து ஒரு ஓவர்லுக் பண்ணக்கூடிய ஒரு சம்பவங்கள் கூட இருக்கலாம். ஆனா விஜய் என்பவர் அரசியலுக்கு புது வரவு, அவருக்கு ஒரு எதிர்மறையான ஓட்டு அப்படிங்கிறது விஜய்க்கு நிச்சயமா இருக்காது. ஏன்னா அவர் முதல் முறையா தான் தேர்தலை சந்திக்கிறார். அவரை எதிர்த்து விமர்சனம் செய்யறதுக்கோ வேற எதுக்கோ ஒண்ணும் இருக்காது. இன்னொன்னு, ஏன் ஓட்டு போறோன்னே தெரியாம பெரிய இளைஞர் பட்டாளம் விஜய்க்கு பின்னாடி இருக்காங்க. அவங்களுடைய கொள்கை சார்ந்தோ சித்தாந்தம் சார்ந்தோ எதுவுமே யோசிக்காத ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு. விஜய் வந்து இதுவரை தன்னை தேர்தல் நிரூபிக்கல அப்படிங்கறத தாண்டி நம்ம பார்த்தோம்னா விஜய் போற இடங்கள்லாம் கூட்டம் வருது. விஜய் நம்ம என்னைக்காவது ஒரு பள்ளிவாசலுக்குள்ள இவ்வளவு பேர் வந்து ஒரு ஆர்ப்பரித்து ஒரு நடிகர் வரவேற்ற காட்சியான இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. ஒரு அரசியல் தலைவர்கள் போகும்போது அந்த இடத்துல கூட விஜய்க்கு ஒரு மாசு இருக்கு. அது ஒரு நடிகர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பமா இருந்தாலும் கூட ராணுவ அர்ஜுனாவே அதை பேசும்போது கூட ஒரு கூட்டத்துல பேசுகிற போது சொல்றாரு, இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு, நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. சோ விஜய் களத்துக்கு வந்தாருன்னா, இப்ப ஒரு நம்ம உண்மையை உடைத்து சொல்வதா இருந்தா, இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தினாங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து ஒரு 20 வண்டி அனுப்பிதான் மண்டபத்தை நிறைக்க முடியும் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஆனா விஜய்க்கு அப்படி இல்ல, தன்னெழுச்சியாவே இளைஞர்கள் வர்றாங்க. அவர்களை அரசியல் மயப்படுத்துறதுல அவருக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கூட்டமும் ஒரு பெரிய ஓட் பேங்கும் இளைஞர்கள் மத்தியில விஜய்க்கு இருக்கு. அதனால அங்க இருந்து அப்போ ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்காத பட்சத்துலதான் பாஜக கூட்டணி குறித்து இபிஎஸ் சிந்திக்க தொடங்குறாரா, ஒரு இணக்கம் காட்ட தொடங்குறாரா? நிச்சயமா விஜய் கிட்ட இருந்து அவருக்கு எந்த விதமான கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்காது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து தொடர்ச்சியா அவங்க அதுக்குதான் முயற்சி பண்ணாங்க சார். ரொம்ப ஒரு கால்குலேஷன், சின்ன கால்குலேஷன் தான். அதாவது அதிமுகவுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் ஓட்டே இல்ல. முற்றிலுமா இன்னைக்கு அன்னைக்கு கூட அந்த காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தின அந்த கூட்டத்துல கூட 27 வயதுக்கு உட்பட்டவர்கள முதல்ல மாணவர் அணியில பொறுப்பு போடுங்க, இருக்கிறதுக்குள்ள 45-50 வயசுலதான் மாணவர் அணிக்கே பொறுப்புல இருக்காங்க, அதை 27 வயசுல பொறுப்புல போடுங்கன்னு ஒண்ணு பேசியிருக்காங்க. விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு இளைஞர்களை ஃபுல்லா கூட்டிட்டு வந்து பொறுப்புல போடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. காலேஜுக்குள்ள போங்க,
ஸ்கூல்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் இதுல கொண்டு வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா அங்க இளைஞர்கள் இல்ல. ஆனா விஜய் கிட்ட இருக்கிறது இளைஞர்கள் மட்டும்தான், அவர்கிட்ட முதியோர்கள் பலம் இல்ல. சோ இவங்களுக்கு வந்து இயல்பாகவே இன்னைக்கு வந்து திமுக அரசுல பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீமா இருக்கலாம், நிறைய நான் முதல்வன் திட்டமா இருக்கலாம், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கலாம். இது எல்லாமே இன்னைக்கு திமுக நோக்கி இளைஞர்கள் பக்கம் கொஞ்சம் இருந்தாலும் கூட விஜய் மாதிரியான ஒரு பேஸ் வரும்போது அதிமுகவை நோக்கி ஆட்டோமேட்டிக்கா இளைஞர்கள் ஓட்ட அது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு ரவீந்திரன், அப்போ இப்ப நடக்கிற அந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கிற போது 26ல அதிகாரப்பூர்வமா 4 விதமான கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு. 5 முனை தான் இருக்குது, இன்னைக்குள்ள உள்ள 5 முனை தான். 5 முனை தானா? ஆமா, விஜய் தனிச்சனுக்காக தான் சொல்லி இருக்கிறாரு. ஆதாரமற்ற செய்திகள், கற்பனை செய்திகள், இட்டுக்கட்டிய செய்திகள். இல்ல திமுக கூட்டணி ஒண்ணு, விஜய் வந்து நான் கூட்டணி ஆட்சி அமைப்பேன், எங்களோட வரக்கூடியவங்களுக்கு ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. மீதி எல்லாம் இட்டுக்கட்டிய ஆதாரமற்ற பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பரப்பக்கூடிய பொய் செய்திகளாக தான் திமுக கூட்டணி ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது ஒண்ணு, சீமான் ஒண்ணு, தாவேகா ஒண்ணு, 4 தானே வருது. 5 தான் இருக்குது. திமுக அணி, என்டிஏ, அதிமுக அணி, சீமானும் ஸ்டாலின் தான் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் கூட்டணி அதிமுக பாஜக ஒண்ணு சேர்ந்தாச்சுன்னா 4ன்றது இல்ல, சேராதுங்கிற. யாரு சீட்டு கொடுப்பா? என்டிஏ சீட்டு கொடுப்பாங்களா, அதிமுக சீட்டு கொடுப்பாங்களா? சேரலங்கிறதா நான் சொல்றேன். உருவாக வாய்ப்பு இல்ல. நகர்ப்புற உள்ளாட்சியில உருவாகல, 24ல உருவாகல. இன்னும் சீட் ஷேரிங் இருக்குது. சீட் ஷேரிங்ல பிரேக் ஆகும். என்டிஏ சீட்டு கொடுப்போமா, யாரு சிஎம் கேண்டிடேட், எல்லா பிரச்சனைகளும் அதுக்குள்ள இருக்கு. அதுல அதிமுக தெளிவா இருக்காங்க. யாரு இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக அதே மாதிரி என்டிஏயும் தெளிவா இருக்காங்க. என்டிஏ நாங்க பலப்படுத்துவோம், 2வது இடத்துக்கு வருவோம், கொண்டு வருவோங்கிறதா அண்ணாமலைக்கு இதாட்டு தெளிவா பேசுறாரு. நான் வந்து அவருக்கு சொல்றாரு, அவருக்கு கேசி என்னன்னு தெரியாது. நான் கேசியத்தை சொல்லல, தரவுகளை வச்சு சொல்றேன். இபிஎஸ்க்கும் தன்னை நிரூபிக்கணும், திரு அண்ணாமலைக்கும் தன்னை நிரூபிக்கணும். 2 தலைவர்களுக்கும் இது முக்கியமான தேர்தல் இல்லையா? 26 மோடிக்கு முக்கியம் இல்லையே, மோடிக்கு 29 தானே முக்கியம். அதனால தானே ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு வச்சு எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளே இல்ல, நத்திங்கிறதை மேனிஃபெஸ்ட் பண்ணி காட்டினாரு. இது நடந்த உண்மை, இது கேசியம் இல்ல, இது பொய் இல்ல. நீங்க சொல்ற 5 முனை போட்டி தான் இது உண்மை, நான் சொல்றது உண்மை. மற்றதெல்லாம் பொய். அவங்க எல்லாரும் பேசுறதும் ரெக்கார்டா அப்படியே தான் இருக்க போகுது. கண்டிப்பா 24லயும் பாமக இதுல ரெக்கார்டு அப்படிதான் இருக்கு. உங்ககிட்ட நான் சொன்னேன், டாக்டர் ஐயா வந்து எடப்பாடியை காலி பண்ணதான் நினைப்பாரு. 26ல தமிழ்நாடு அரசியல் களம், தேர்தல் களம்ங்கிறது 5 முனை போட்டி. 5 முனை இருக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷத்துக்குள்ளதான் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை தரவுகளின் அடிப்படையில் நான் பேசக்கூடியவன். அவர் கற்பனையின் அடிப்படையில் பேசுறாரு. அதுக்கு அப்படியே நீடிச்சிரும்னு நினைக்கிறீங்களா? 5 முனையாவே நீடிச்சிருமா? எலெக்ஷன் வரைக்கும் மாற வாய்ப்பு இருக்கு. பல மூவ்ஸ் இருக்குது. மோடிக்கு 26 முக்கியம் இல்ல. அதனாலதான் ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு அனுப்பி எல்லாரோட கணக்கையும் காலி பண்ணி, எடப்பாடி எல்லாம் ஒரு எம்பி சீட் இல்லாத எடப்பாடி எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு மோடி மேனிஃபெஸ்ட் பண்ணி காட்டினாரு. அதுக்கு மாறாதான் நாம பேசிட்டு ஏடிஎம்கே டிஃபேம் பண்ணணும்ன்றதான் பாஜகவுடைய. இல்ல 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 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் முக்கியம். ஸ்டாலின் தான் முக்கியம். 29 வரை அது முக்கியம். ரெண்டும் ஒண்ணுதான். சரி, பேசுவோம். திரு கேசிபி, அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பே இல்லைன்னு திரு ரவீந்திரன் உறுதியா சொல்றாரு. அவருடைய விருப்பத்தை அவர் சொல்றாரு. அவர் ஒரே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தவிர மிச்ச அத்தனை பேர்த்தையும் தமிழ்நாட்டு அரசியல் ஆதரிக்கிற ஒரே பெரிய பரந்த மனசு கொண்டவர் திரு ரவீந்திரன். ஆனா அந்த டார்கெட்டை அடிச்சாரு. சசிகலாவை அடிக்கணும்னு நினைச்சாரு, அடிச்சாரு. எடப்பாடி பழனிசாமியை புல் டவுன், அது என்ன காரணம்னு தெரியல, அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். அது அவருடைய கருத்துக்கள். இந்த பாஜக ஏன் இல்ல, பாஜக சார்பு நிலையில அவர் இருக்கிறதுனால பாஜகவுடைய நோக்கமே அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லல. அதே இது சீமான் வந்து மிகப்பெரிய தலைவரை உருவெடுப்பாருன்னு சொல்லுவாரு. அது அப்ப எத்தனை பேர் பாருங்க, 4 அணியில 3 அணியை ஆதரிக்கிறார், 1 அணி மட்டும்தான் அவர் எதிர்க்கிறார். விஜயையும் ஆதரிக்கல அவர். அதான் விஜய் ஆதரிக்காத சீமான் வாக்குகள் அங்க போயிருது. அப்படிங்கிறதுனால ஏன் பாஜக நல்ல ஆப்ஷன் விஜய் விடனா, பாஜக வந்து கேன் டீஸ்டெபிலைஸ் டிஎம்கே கவர்மெண்ட். இப்ப நடக்கிற இந்த டாஸ்மாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அதை நோக்கி இன்னும் சில வருகிற மாதங்கள்ல இந்த அரசியல் வந்து நகரும். அப்போ அது திமுகவை பலகீனப்படுத்துவதற்கு, மக்கள் மத்தியில் வந்து ஒரு அம்பலப்படுத்துவதற்கு பாஜக பயன்படும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக ஓட்டு வங்கியை, அதிமுக கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக ஓட்டு வங்கியை குறைப்பார். அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாஜக அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கருத்து. இதுல வந்து நமக்கு எது பிடிக்கும் பிடிக்கல, இப்ப என்ன கேட்டீங்கன்னா பர்சனலா பாஜக அலையன்ஸ் நான் விரும்ப மாட்டேன். விஜய் அலையன்ஸ் விரும்புறீங்க? இல்ல இல்ல, நான் பாஜக விரும்ப மாட்டேன்னு சொன்னா அது தட்ஸ் a slow poison. இப்ப குருமூர்த்தி பேசியிருப்பாரு, 10 ஆண்டுகளில்
பாஜக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் 2036 அது அவங்களோட லாங் டேர்ம் பிளான். அப்போ அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லதல்ல, அது விருப்பமா இருக்கலாம். ஆனா இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுங்கிறது தான் உங்க பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அப்போ உண்மையை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகே, திரு அக்னீஸ்வரன், 5 முனை போட்டின்னு வரையறுத்தா 2026 அது மீண்டும் திமுகவுக்கு தானே சாதகமாக அமையும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியதானே செய்யும். நாம் வெளியில மண்டையில் இருக்கிறத நம்ம பேசிடுறோம், ஆனா இதயத்தில் இருக்கிறத யாரும் பேசுறதே இல்லை. வெளிப்படையா 5 முனை போட்டியா 2 முனை போட்டியான்றது வேற. ஆனால் இன்னைக்கு தாவேகா உதயமாகி 1 வருஷ காலத்துல அவர்கள் எவ்வளவு இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார்கள், செல்வாக்கு இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய அல்லது மாநில அரசாங்கங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அதிமுகவுடன் கூட்டணி போயிடக்கூடாது என்று நினைக்கிறாங்க. அப்படி போனால் இப்ப நம்மெல்லாம் we will be defeated, நம்ம பின்னுக்கு தள்ளப்படுவோம். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இங்க பாமக, அதிமுக, தாவேகா இந்த கூட்டணி சேர்ந்தாலே மற்ற எல்லாவற்றையும் முந்திக் கொண்டு செல்லக்கூடிய அனுபவமும் ஆற்றலும் இளைஞர்கள் சக்தியும் இருக்கு. முதல் சுற்றுல பாஜக கூட்டணி குறித்து பேசும்போது கொஞ்சம் சுணக்கமா இருந்தீங்க, இறுதி சுற்றுல தாவேகா கூட்டணி பேசும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கு. அது நீங்க எடுத்துக்கிற பார்வை சார். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை, இது பண்றோம் இல்லை. ஆனால் வலிமையான கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக, அதன் தலைவர்களும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தே இந்த குரல் வந்துகிட்டே இருக்கு. சாமிநாதன் அதை குறிப்பிட்டு சொன்னார், தாவேகா கூட்டணியை தான் அதிமுக விரும்பும். அவர் மேல அதுலயும் சிக்கல் இருக்கு சார், அதுலயும் சிக்கல் இருக்கு. தாவேகா இல்ல, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. எப்படின்னா, இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்ததற்கு பிறகு அப்ப நம்ம தாவேகாவை சொல்லி கெடுத்து விடாட்டி 2 பேரும் சேர்ந்து சக்சீட் ஆயிடுச்சுன்னா அப்படின்றது இருக்கு. அவருடைய பொருள் நம்ம 2014 திரு நரேந்திர மோடி அவர்களை வைத்து நாம 5 ஆண்டுகள் ஓட்டினோம். அடுத்து 2019 நாம திமுகவை வைத்து நம்ம இது பண்ணோம். இப்ப நமக்கு புதுசா ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாரு, அவரை எப்படி நம்ம விட்டுற முடியும்? அது ஒண்ணு. ஆனாலும் இப்ப நடக்க வேண்டியது, இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அங்கதான் இருக்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாமே எப்ப முடிவெடுப்பாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் சொன்னதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சென்னைக்கு வந்தபோது சொன்னது தனியார் தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பொது மேடையிலும் பேசியிருக்கிறார். இளைஞர்கள், இந்திய நாட்டின் இளைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள், நீங்க படிச்சிட்டு வேலை பார்த்து 10 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை சரி செய்து விட்டு அதுக்கு பிறகு நீங்க சமூக சேவைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கிறார். விஜய்க்கு போகாதீங்க, இதுவும் கருத்தில் இருக்குது. சரி, இதுவும் இருக்குது. ஓகே, திரு ரவீந்திரன் சார், இந்தியா டுடேல வந்த ஒரு ஆர்டிகல், சிவாஜி கட்சி ஆரம்பிக்கும் போது 8 மணி நேரம் மவுண்ட் ரோட்ல கூட்டம், 8 மணி நேரம் பிளாக் ஆச்சு. அவரை சீஃப் மினிஸ்டர் சொன்னா வாக்கு விழுந்திருக்கும். அவர் ஜானகி அம்மையார சீஃப் மினிஸ்டர் சொல்லி ஜெயலலிதா அம்மையார் ஆரம் வீரப்பங்கிட்ட விலை போயிட்டாரு சிவாஜி எண்ணி முத்திர குத்தி, அவரும் தோத்து ஜானகி அம்மையாரும் தோத்து தன்னை ஹீரோவா நினைச்ச கூட்டத்தை இன்னொருத்தர் தலைமையில கொண்டு போய் பிளாப் ஆனதும் வரலாறு. எல்லாமே விஜய் செய்ய மாட்டாருன்றீங்களா? இன்னைக்கு பாஜக செய்யறதா சொல்லல, விஜய் செய்யறதா சொல்லல. இன்னைக்குள்ள இது அடுத்தால இவரு சகோதரர் கேசி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றாலும் நான் சொல்றது ஃபேக்ட் ஆகுதுங்கிறத உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். 35 சீட்டுக்கு மேல திமுக அணி வருவாங்க, 4 சீட்டு ஃபைட்டு தான். அண்ணாமலை ஒன்றும் கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாருங்கிற கேரண்டி இல்லை. என்டிஏ 15% வாக்குக்கு மேல எடுக்கும், சீமான் 8% வாக்கு எடுப்பாங்கன்னு தமிழ் மண்ணில் சொன்னது நான் ஒருத்தன் மட்டும்தான். சோ அதிமுக 15% கீழே போகணும், இதே தமிழ் மண்ணில் அண்ணன் ரவீந்திரன் சொன்னார். உண்மைதான், அது மட்டும் தான் தப்பா போச்சு. இப்பயும் தப்பா தான் போகும். அது காரணம் 10.5 கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும், இப்ப விக்கிரவாண்டியில கோட்டை விட்டதிலையும் ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டதிலையும் எடப்பாடி பலகீனம் அடைஞ்சிருக்காரு. களத்துல நின்ன சீமான், தினகரனையும் கமலஹாசனையும் யார் சொல்றது நடக்குதுன்னு பாப்போம். நன்றி. பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நேர்பட பேச நிறைய பேருக்கு அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு